விஜயகாந்த அசிங்கப்படுத்தின ஹிந்திக்காரங்க, சண்டைக்கு போன குஷ்பு வேற லெவல். நடிகரும் தேதிமுக நிறுவன தலைவருமான விஜயகாந்த் கடந்த கொஞ்ச வருஷம் முன்னாடி உயிரிழந்தாரு. அவரோட உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சோகத்துல ஆழ்த்துச்சு. ஒவ்வொரு நாளும் அவர் பத்தின நினைவுகள அவரோட பணியாற்றினவங்க பகிர்ந்துட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில விஜயகாந்துக்காக நடிகை குஷ்பு சண்டைக்கு போன சம்பவம் தெரிய வந்து ரசிகர்கள உச்சக்கட்ட நெகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. விஜயகாந்த் தமிழ்நாட்டுல தவிர்க்கவே முடியாதவரு. வசதியான குடும்பத்துல பொறந்து வசதியான வாழ்க்கைய வாழ்ந்திருக்கலாம். ஆனா, சினிமா ஆசைய வச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்து அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அவரு சென்னையில வந்து இறங்குறப்போ அவருக்கு 2டே 2 துணைகள் தான். ஒண்ணு திறமை, இன்னொன்னு அவரோட நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர். கெரியரோட ஆரம்பத்துல பல கஷ்டங்கள் பட்டு ஒரு வழியா ஹீரோவா மின்ன ஆரம்பிச்சாரு. ஹீரோ ஆயிட்டா பொதுவா மத்தவங்க கிட்ட பழகுறதுக்கு ஒருவித தயக்கத்த காட்டுவாங்க. ஆனா விஜயகாந்தும் அப்படியெல்லாம் கிடையாது. ரஜினிகாந்த், கமல்ஹாசனுக்கு அடுத்ததா பெரிய ஹீரோ அப்படின்னா அது விஜயகாந்த் தான். அந்த நிலையில இருந்தாலும் மத்தவங்க கிட்ட பழகுறதுல எந்த பந்தாவும் காட்டாம ரொம்பவே எளிமையா பழகுனாரு. முக்கியமா பலருக்கு பல உதவிகள செஞ்சாரு. சாமானியர்களுக்கு மட்டும் இல்லாம, இப்போ உச்ச நட்சத்திரங்களா இருக்கக்கூடிய விஜய், சூர்யா இவங்களுக்கும் அவங்களோட கெரியரோட ஆரம்பத்துல உதவி பண்ணவர் விஜயகாந்த். அவங்கள தவிர்த்து மன்சூர் அலிகான், போண்டாமணி, ஷியாம் அப்படின்னு அவரு உதவி செஞ்சவங்களோட பட்டியல் நீண்டுகிட்டே போகும். அதை எல்லாருமே நன்றியோட நினைவு கூர்ந்துகிட்டும் இருக்காங்க. சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்த அவரு எதிர்க்கட்சி தலைவரா மாறினாரு. ஆனா அரசியல் தளத்துல அவருக்கு ஏற்பட்ட துரோகங்களும், சறுக்கல்களும் விஜயகாந்துக்கு மன உளைச்சல கொடுத்துச்சு. அதோட உடல்நிலையும் சரியில்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறமா சிகிச்சை எடுத்துக்கிட்ட அவரு ஆக்டிவ் அரசியல்ல இருந்து விலகி முழு ஓய்வுல இருந்தாரு. அதுக்கு பின்னாடி மறுபடியும் உடல்நிலை சரியில்லாம போனத தொடர்ந்து தான் அவரு உயிரிழந்தாரு. அவரோட உயிரிழப்பு ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்துச்சு. இந்த சூழல்ல விஜயகாந்துக்காக நடிகை குஷ்பு சண்டைக்கு போன சம்பவம் தெரிய வந்திருக்கு. அதாவது தமிழ் சினிமாவுல பெப்சி பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தப்போ ஹிந்தி திரையுலகத்துல இருந்து சிலர் வந்திருந்தாங்களாம். அவங்கள பலர் கடுமையா பந்தா பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு தடவை அவங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு விஜயகாந்தும் குஷ்புவும் ஒரு விஷயமா போயிருக்காங்க. அப்போ விஜயகாந்த பார்த்து அவங்க, "இவனெல்லாம் ஒரு ஹீரோவா?" அப்படின்னு ஹிந்தியில நக்கல் பண்ணி சிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் உட்கார்றதுக்கு சேர் கூட குடுக்கலையாம். இத பார்த்த குஷ்பு அவங்க கிட்ட சண்டைக்கு போயிட்டாங்க. ஆனா விஜயகாந்தோ, "நமக்கு காரியம் தான் முக்கியம். அமைதியா இரு. அவங்களுக்கு என்ன வேணும்னு கேளு" அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலைய சுமூகமா கையாண்டாராம். இத நடிகை குஷ்புவே ஒரு பேட்டியில பகிர்ந்துக்கிட்டாங்க.